இப்போ என்ன வந்துட்டு இருக்குப்பா? சிக்கன் வேகுது. சிக்கன் வேகுதா? நம்ம என்ன ஹோட்டல் ஆடுறதுக்குமா பார்ட்டி ஆடுறா? ஹோட்டல் ஆடுறா பார்ட்டி ஆடுறா? ஹோட்டல் பண்ணி தரோமா இல்லை பார்ட்டி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பண்ணுறோமா? ஹோம் பார்ட்டி. நம்ம ஹோம் பார்ட்டி. இந்த சிக்கன் எப்படி செஞ்சோம், அந்த கிரேவி மெத்தட் மட்டும் சொல்லுங்கள் பாப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். சரி சொல்லுங்கள், எப்படி பண்ணி சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றிக்கணும். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்ல எண்ணெய். எஸ், மனுஷன் எண்ணெய். 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ எண்ணெய்? 1/4 லிட்டர். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய். கல்லெண்ணெய் அவங்க விருப்பம் போல் இல்லையா? நல்லெண்ணெய் ஊற்றினா ஒரு டேஸ்ட் வரும். ஓகே. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 4. சின்ன வெங்காயம் கொஞ்சம், அளவு. பெரிய வெங்காயம் 4. ஆமாம். அப்புறம் பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகவும் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி சவுண்டாக கொஞ்சம் சத்தம் பேசுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது எவ்வளோ பண்ணணும்? அது ஒரு 10 பூண்டு, கொஞ்சம் ஒரு வேறு சைஸ்க்கு இஞ்சி. சரி, ஓகே. அப்புறம் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு ஒரு 3 தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் மிளகாய் பொடி, தனி வர மிளகாய் பொடி. தனி வர மிளகாய் பொடி அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூளை கரம் மசாலா பொடி, பெப்பர் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை கருவேப்பிலை நல்லா உருவி போடணும். ஒரு 5-6 இருக்கு. அப்புறம் போட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு பெப்பர் போட்டு அதுவும் நல்லா போட்டு வதக்கிட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா தண்ணி சுண்டி வரும். அதுலேயே வேகும். வெந்தோடனே நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் கொத்தமல்லியும் நல்லா போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வரும். உங்களுக்கு இன்னும் இதுலேயே கிரேவி வேணும், நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இன்னும் நிறைய வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இது இட்லிக்கு மட்டுமா இல்லை சாப்பாடுக்குமா? சப்பாத்திக்கு, பூரி, இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணும். இது ரச சாதம் அப்படின்னா தான் இதே கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது ரசம் சாதத்தில் வச்சுக்கலாம். சரி மக்களை கேட்டோம், ட்ரை பண்ணுவோமா? ஓகே, மக்கள் ட்ரை பண்ணுவாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்க விட்டேன். ஓகே, தேங்க்யூ.